செய்யப்பட்ட SC/ST மாணவர்கள் வந்து அட்டெண்டன்ஸ் பேர் சேர்த்து கோரிக்கை இன்று வந்து இன்னைக்கு காலையிலிருந்து உண்ணாவிரத போராட்டமாக இருந்து அட்டெண்டன்ஸ் பேரை வந்து சேர்க்கிறோம். விரைவில் வந்து அத்தனை பேர் மாணவர்கள் பேரையும் பாதிக்கப்பட்ட அத்தனை மாணவர்கள் பேரையும் சேர்க்கிறோம். இன்ஸ்டால்மெண்ட் மெத்தடில் வந்து நாங்கள் வந்து ஃபீஸை வந்து வாங்கிக்கிறோம். 7.5 மற்றும் SC/ST மாணவர்கள் வந்து விடுதி வசதி உதவி செய்யணுன்ற வாக்குறுதி அறிவிச்சிருக்கிறாங்க. இதையடுத்து இந்த போராட்டம் வந்து முடிவுக்கு இந்த போராட்டத்திற்கு வந்து உறுதுணையாக இருந்த புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி மாநில ஒருங்கிணைப்பு தோழர்களுக்கும் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சட்ட பல்கலைக்கழக அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக அவர்களுக்கும் இந்திய மாணவர் சங்கத்தின் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக அவர்களுக்கும் இந்த போராட்டத்துக்கு அத்தனை ஆதரவுகளையும் வெளியிலிருந்து தொலைபேசி வாயிலாகவும் இணையதள வாயிலாகவும் அளித்த அத்தனை தோழர்களுக்கும் இன்று நேரில் வந்து சந்தித்த ILW தோழர் அவர்களுக்கும் சிவா அவர்களுக்கும் DLSA தோழர் சக்திவேல் போர்டில் நடத்தி பேசின தோழர் பாரதி அவர்களுக்கும் எல்லாருக்கும் வந்து மிக்க நன்றி. இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த அத்தனை ஜனநாயக சக்திகளும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து தயங்குது அரசு அதிகாரமும் இந்த அரசு கட்டுமானமும் நம்மளை வந்து ஒடுக்குது அப்படின்னா போராட்டத்து மூலயமா அது வென்றெடுக்க முடியும் அப்படிங்கிறது ஜல்லிக்கட்டு உணர்த்தினவர் தான். மக்கள் போராட்டங்களும் மாணவர் போராட்டங்களும் எந்தவித ஆதிக்கத்தையும் உடைத்தெறிவது. டங்ஸ்டரும் அதை தான் உணர்த்தியது, ஸ்டெர்லைட்டும் அதை தான் உணர்த்தியது. இன்னைக்கு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டமும் அதை தான் உணர்த்தியது. அதனால் பங்கெடுத்துக் கொண்ட கூட்டு நடவடிக்கை ஈடுபட்ட SFI, RSF, DLSA, ILW, LTUC இந்த ஆதரவு தெரிவித்த அத்தனை குறிப்பாக அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நீங்கள் நன்றிகளை தெரிவித்து தோழர் பங்கெடுத்த அத்தனை தோழர்களுக்கும் புரட்சிகரமாக தோழர்களுக்கு வணக்கம். அதாவது கடந்த 2 நாட்களாக டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் வந்து ஒரு 3 கோரிக்கைகளை வைத்து போராட்டம் நடத்தும். குறிப்பாக அரசு உதவித்தொகை பெறும் மாணவர்கள் பேரில் வந்து அரசு உதவித்தொகை திரும்ப செலுத்தவில்லைன்னு அவங்க பேர்களை வந்து வருகை பதிவேற்று நீக்கியதற்காக அவர்கள் பேரை திருப்பி அட்டெண்டன்ஸில் சேர்க்க முடியும். அந்த உதவித்தொகையை செலுத்துவதற்கு கால அவகாசம் வழங்குவதையும் மற்றும் மாணவர்களுக்கான கல்லூரி விடுதியை உறுதி செய்ய சொல்லி இந்த 3 கோரிக்கைகளை வைத்து நம்ம போராடிட்டு வந்தோம். இத்தகைய சூழலில் இன்றைக்கு இந்த அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக நிர்வாகம் வந்து மாணவர்களுக்கு நேரில் சந்தித்து பேசி ஓகே இந்த 3 கோரிக்கைக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், உங்களுக்கு உறுதியளிக்கிறோம், உங்களுக்கான கால அவகாசத்தை வழங்குகிறோம். இதுவரைக்கும் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட மாணவர்களுக்கு இனிமேல் நாளையிலிருந்து பெயர் வந்து அட்டெண்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியை